शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। हृदये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஞான வாசிஷ்டம் இறைவணக்கம். யதஸ் சர்வாணி பூதானி பிரதிபாந்தி ஸ்திதானி ச யத்ரைவோபசமம் யாந்தி தஸ்மை சத்யாத்மனே நமः. பெண்மை பாதியன் பெற்ற களிற்றினை அண்மை தூர மரவகத்துண்ணுவாம் திண்மை ஞானச் சிறப்புயர் வாசிஷ்டம் உண்மையாக ஒருங்குறை செய்யவே. பொன்னுலகத்தினில் புவியில் அந்தரத்து என்னுடை உட்புறத்திலங்குகின்றது. மண்ணு சிற்ஜோதியே வடிவம் யாவுமாய் துண்ணுவத பொருள் தொழுதிரஞ்சுவாம். ஞான வாசிஷ்டம் ஆறாவது நிர்வாண பிரகரணம், 9வது சிகித்வஜன் கதை. பாடல் 42. நாடிகளின் வெளிக்கணுக்கள் சிறுகுதலால் பெருகுதலால் நற்பிராணன் ஓடி மிகச் சிதறுளுமே உடல்தானும் சிதறுதலை உறும் உற்றக்கால் கேடுதன முன்வுரைத்த குற்றங்கள் காரணமாய் கிளர் நோய் உண்டாகும். நீடிய கோடையும் மழையும் நதிக்குறைவு நிறைவுகளை நேருமா போல் சிகித்வஜன் சூடாலை என்ற அரச தம்பதியினர் நீண்ட காலம் தர்மமான முறையிலே ராஜ்ய பரிபாலனம் செய்து பிறகு ஒரு காலத்தில் அவர்களுடைய புண்ணிய பரிபாக்கத்தினால் விவேக வைராக்கியம் பெற்று வாழ்க்கையினுடைய அதிகாரத்தினுடைய செல்வங்களுடைய இளமையினுடைய நிலையாமையை புரிந்து கொண்டனர். குருவை அணுகி குருவினுடைய அனுக்கிரகத்தினால் தத்துவ ஞானத்தை பெற்றனர். எது நிலையில்லாதது எது நிலைத்தது என்ற ஆத்ம ஞானத்தை குரு உபதேசத்தின் வாயிலாக பெற்றனர். பிறகு இருவரும் அவ்வப்பொழுது அவர்களுக்குள் உரையாடி சந்தேகங்களை தெளிவு பெற்று தனித்தனியே தியானம் முதலானவைகளையும் செய்து வந்தனர். சூடாலை தேவியானவள் அவருடைய பக்குவத்தினால் விரைவாக ஞான நிஷ்டை பெற்றனர். சிகித்வஜனுக்கு அது விளங்கவில்லை. பிறகு நீண்ட காலம் அவர்கள் தொடர்ந்து ராஜ்ய பரிபாலனமும் தங்களுடைய ஆன்மீக சாதனைகளையும் செய்து வந்தனர். சூடாலையானவள் ஒரு பொழுது யோக சாதனைகளில் ஈடுபாடு கொண்டு அதனால் ஆத்ம ஞானம் இருக்கிற பொழுது தெரிந்த ஆத்ம ஞானம் இருந்தால் அதிலேயே பூர்ணமான நிறைவு திருப்தி வருகின்றது.
இந்த ஞானத்திற்கு பிறகு பொழுதுபோக்காக பல்வேறு சாதனைகளை பயிற்சி செய்யலாம். அப்படி யோக சாதனையினுடைய சித்திகளையும் பெற வேண்டும் என்று விரும்பி ஆகாய கமனம் முதலான ஆகாசத்தில் பறக்கிறது முதலான சித்திகளை பெறுவதற்கான சாதனைகளையும் அவள் முறையாக செய்கின்றார். அதற்காக பிராணாயாம பயிற்சியை செய்கின்றார். இவ்வாறு வசிஷ்ட முனிவர் ஸ்ரீராமருக்கு உபதேசித்து வர வசிஷ்டர் அந்த பிராணாயாம யோக சாதனைகளை பற்றி சொல்லுங்கள், சித்தியை தரக்கூடிய அந்த யோக முறைகளை கொஞ்சம் விரித்து சொல்லுங்கள் என்று பிரார்த்திக்கின்றார். அதற்காக வசிஷ்ட முனிவர் பிராணாயாமம் யோக சாதனைகளை யோக விஷயங்களை விவரித்து சொல்லி வருகின்றார். இந்த பிராணன் எவ்வாறு உடலில் இருக்கின்றது, எது பிராணனாக இருக்கின்றது என்று எடுத்துக்கொண்டு முதல்ல இந்த உடம்பினுடைய அமைப்பு, உடம்பினுடைய செயல்பாடு இது புரிய வேண்டும், அடிப்படை தத்துவம் புரிய வேண்டும் என்பதற்காக அதை விவரித்து சொல்லுகின்றார். பராசக்தி குண்டலினி சக்தி, பராசக்தி தான் குண்டலினி சக்தியாக சரீரத்திலிருந்து சரீரத்தை இயக்குவதாக இருக்கின்றது. அநேக 100 நாடிகள் மூலமாக உடலை அது இயக்கி கொண்டிருக்கின்றது என்பதெல்லாம் விவரித்து சொன்னார். இந்த நாடிகள் வழியாக பிராணன், அபானன், உதானன், சமானன், வியானன் என்ற இந்த பிராணவாயுக்கள் சீரான இயக்கம் பெறுகின்ற பொழுது உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றது. இல்லாத பொழுது நோய் முதலானவை ஏற்படுகின்றன. இந்த நோய் எப்படி வருகின்றது, நோயிலிருந்து விடுபடுவது எப்படி என்ற விஷயத்தை சந்தர்ப்பவசத்தினால இங்கு விவரித்து சொல்லுகின்றார் வசிஷ்ட முனிவர். ஆதி வியாதி என்று நோய் இருவிதம். உடலுக்கு வருகின்ற நோய்க்கு வியாதி என்று பெயர், மனது சார்ந்த நோய்களுக்கு ஆதி என்று பெயர். இந்த இரண்டும் எதனால் தோன்றுகின்றது, எப்படி தோன்றுகின்றது என்பதை விவரித்து சொன்னார். அதைத்தான் நம்ம இறுதியாக பார்த்தோம். நாடிகளின் வெளிக்கணுக்கள் செருகுதலால் பெருகுதலால் நற்பிராணன் ஓடி மிக சிதறல் உருமே, உடல்தானும் சிதறுதலை ஒரு முற்றக்கால், கேடு இதன முன்னுரைத்த குற்றங்கள் காரணமாய் கிளர் நோய் உண்டாகும். இந்த உணவு முதலானவை தவறாக இருக்கின்ற பொழுது, உணவு, உறக்கம், உழைப்பு, உடற்பயிற்சி இவைகளெல்லாம் சீரான முறையில் ஒரு திட்டமிட்ட முறையில் இல்லாத பொழுது உடலை கெடுப்பதாக அமைகின்றன. அதெல்லாம் முன்னாடி முந்தின பாடலில் அதெல்லாம் பார்த்தோம். அதனுடைய விளைவாக உடலுடைய இயக்கத்தில் பாதிப்பு வருகின்றது. இந்த நாடிகளுடைய அமைப்பில் சிறுகுதல் பெருகுதல்ங்கிறது ஏற்படுகின்றது. ஆகவே அதற்குள்ளே செல்லுகின்ற பிராணன் சில இடங்களில் மிகுதியாகவும், சில உறுப்புகளுக்கு மிகுதியாகவும், சில உறுப்புகளில் குறைவாகவும் செல்கின்றது, பயணிக்கின்றது. அதனால் உடலில் மாறுபாடு, உடலுடைய இயக்கத்தில் ஏற்றத்தாழ்வு வருது, மாறுபாடு வருகின்றது. அதனால் நோய் ஏற்படுகின்றது. அதனால் நோய் வருவதற்கு காரணம் இதுதான், தவறான உணவு முதலானவைகளில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கம். இது பகவத்கீதையிலையும் பகவான் சொல்லுகின்றார். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த சொப்னாவபோதஸ்ய யோகோபவதி துக்கஹான்னு. யார் இவைகளை உறக்கம், விழிப்பு, உணவு, உடற்பயிற்சி, தொழில் முதலானவைகளை யுக்தமான அளவு, பொருத்தமான அளவு, சரிவிகிதமான அளவு வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய யோக சாதனை தான் துக்கத்தை போக்குவதாக அமைகின்றதுன்னு சொல்லுகின்றார். அப்போ அவைகளில் மாறுபாடு வருகின்ற பொழுது பிராண இயக்கத்தில், இந்த நாடிகளினுடைய அமைப்பில் மாறுபாடு வருகின்றது. அதனால் பிராணனுடைய செல்லுதலில் சுருங்குதல், விரிதல் என்ற மாறுபாடு வருகின்றது. மிகுதியாக செல்லுதல், குறைந்து செல்லுதல்ங்கிற மாறுபாடு ஏற்றத்தாழ்வு வருகின்றது. அதனால் உடல் இயக்கத்தில் மாறுபாடு வருகின்றது. உடலுக்கு போகின்ற பிராணசக்தியில் மாறுபாடு வருகின்றது. ஆகவே நோய்கள் உண்டாகின்றன. கோடை காலத்திலையும் மழை காலத்திலையும் நதியில் தண்ணீர் நிறைந்தும் குறைந்தும் போவது போல இந்த உடலில் பிராணனுடைய வாயுக்களுடைய இயக்கம் குறைந்தும்
நிறைந்தும் இருந்தால் அது நோயாக மாறும். ஒரே சமமான ஒரே சீரான இயக்கம் இருக்கணும். ஒரு பொழுது மிகுதியாகவும் ஒரு பொழுது குறைவாகவும் இப்படி மாறி மாறி வருகின்ற பொழுது அது நோயாக ஆகின்றது என்று நோய் வருவதற்கான காரணத்தை சொன்னார். அதுக்கப்புறம் அதை இன்னும் விவரித்து சொல்லுகின்றார். இந்த நோய்களை போக்குவதற்கான உபாயத்தை மேற்கொண்டு சொல்லுகின்றார். நோய் வராமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் என்பதை சொல்லுகின்றார். 43வது பாடல் 514வது பக்கம். தொல்லையதாகினும் இங்கு உள்ளன எனினும் சுபம் எனினும் அசுபமேனும் எல்லையற மிகுந்ததேது அது தன்பால் அப்படியே இழுத்து கொள்ளும். புல்லுற இவ்வகையாகி ஆதி வியாதிகள் 5 பூதத்து உண்டாம். சொல்லிய இவ்வாதிகள் தாம் 2 வகையாய் இறக்கு நெறி சொல்ல கேட்பாய். தொல்லையதாகினும் இங்கு உள்ளன எனினும் சுபம் எனினும் அசுபமேனும் எல்லையற மிகுந்தது ஏது அது தன்பால் அப்படியே இழுத்து கொள்ளும். புல்லுற இவ்வகையாகி ஆதி வியாதிகள் 5 பூதத்து உண்டாம். சொல்லிய இவ்வாதிகள் தாம் 2 வகையாய் இறக்கு நெறி சொல்ல கேட்பாய். எப்படி நமக்கு இன்பத் துன்பங்கள் வருகின்றன என்பதை விவரிக்கின்றார். எந்த காரணத்தினால் வருகின்றதுங்கிறத சொல்லுகின்றார். தொல்லையது ஆகினும் இங்கு உள்ளன எனினும் சுபம் எனினும் அசுபம் ஏனும். இந்த புண்ணிய பாப்பங்கள் சுபம் அசுபம்ங்கிறது புண்ணிய பாப்பம், நல்வினை தீவினை, அதனுடைய பலன், அது வெளிப்படுகின்ற நிலை. முந்தின பிறவிகளில் யாராவது தொல்லையதாகிறோம்னா முந்தின பிறவிகளில் செய்வதாக முன்னர் செய்யப்பட்டதாக இருந்தாலும் முந்தின பிறவிகளில் செய்யப்பட்டதாக இருந்தாலும் இங்கு உள்ளன எனினும் இப்போ இந்த பிறவியிலேயே நம்ம முந்தின வாழ்க்கை காலத்தில் செய்வதாக இருந்தாலும் அது எப்படி இருக்குது? சுபம் எனினும் அசுபம் ஏனும். அதனால் நம்ம நேற்று ஒரு உணவு தவறான உணவு சாப்பிட்ருந்தா அதனுடைய விளைவை இன்றைக்கு பார்க்குறோம். அப்போ இங்கே நமக்கு கண்கூட தெரிந்தது நாம் ஒரு தப்பு பண்ணோம், அதனுடைய விளைவாக உடம்புக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்கிறது, நோய் வந்திருக்கிறதுனாக்கா அது இப்பொழுது செய்து இப்பொழுது நமக்கு தெரிகின்ற ஒரு விளைவு. அப்படி எதுவுமே இல்லாமலும் பிரச்சனை வருது. நமக்கே தெரியுது நம்ம ஒன்றுமே பண்ணலையே ஏன் வந்ததுன்னா அப்படியும் வருது. நமக்கு காரணம் தெரிந்தும் வருகின்றது. நமக்கே தெரிஞ்சு நாம் தான் சரியாக தூங்கலை, இல்லை சரியாக சாப்பிடலை, இல்லை சாப்பிடக்கூடாததை ஆசைப்பட்டு அதிகமாக சாப்பிட்டுட்டோம், அதனால் இப்போ வயிற்று வலி வந்திருக்கு, தலைவலி வந்திருக்குன்னு ஒரு காரணம் தெரிஞ்சாக்க அது நமக்கு இருக்குது. அப்படி காரணம் இல்லாமலே எல்லாம் சரியாக போயிட்டுருக்கிற போதே திடீர்னு ஒரு தலைவலி வருது, காய்ச்சல் வருது, வேறு ஏதோ காரணங்களால் நோய்கள் வருகின்றது. இப்போ அது எதனால்? முந்தின பிறவிகளில் செய்த அந்த பாப்பமானது வேலை செய்கின்ற பொழுது அது இப்பொழுது நோயாக துன்பமாக வருகின்றது. சிகரெட் பிடிக்கிறான், அவனுக்கும் கேன்சர் வருது. எந்த கெட்ட பழக்கமுமே இல்லை, அவனுக்கும் கேன்சர் வருதுன்னா சிகரெட் பிடிச்சி கேன்சர் வந்தால் சிகரெட் பிடிச்சதுனால கேன்சர் வந்ததுன்னு தெளிவாக தெரியுது. அது இப்போ இங்கே செஞ்சதோடைய விளைவு தெரிகின்றது. அப்படி சிகரெட் பிடிக்கிற எல்லாருக்கும் கேன்சர் வருதான்னா அதுவும் இல்லை. சிலருக்கு வராமல் சிகரெட் பிடிச்சா அதிகமாக கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கே ஒழிய சிகரெட் பிடிக்கிற எல்லாருக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்வதற்கு இல்லை. அப்போ இவனுக்கு ஏன் வந்தது அவனுக்கு ஏன் வரலைன்னா, அப்புறம் சிகரெட்டே பிடிக்காதவனுக்கும் கேன்சர் முதலான நோய்கள் நல்ல பழக்க வழக்கம் இருக்குது, எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை, அவனுக்கும் கேன்சர் முதலான பெரிய நோய்கள் வர்றதை பார்க்கின்றோம். அப்போ அதற்கு என்ன காரணம்? சாமியாக இருக்கிறார்னா எல்லாத்தையும் விட்டுட்டா அவர் நல்ல சாதனைகளை செய்து கொண்டு உணவு முதலானவர்கள் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கிறார், அவருக்கும் சில நோய்கள் வர்றதை பார்க்கின்றோம். கேன்சர் முதலான பெரிய நோய்களே வந்திருக்கிறத பார்க்கின்றோம். அப்போ என்னது? முந்தின பிறவிகளில் செய்த ஏதோ ஒன்று இப்பொழுது வேலை செய்கின்றது. அப்படி பாப்பம் அசுபம் வேலை செஞ்சாக்க அது நோயாக துன்பமாக வந்து சேரும். சுபம் வேலை செஞ்சால் நல்ல புண்ணியமானது வேலை செய்தால் அது இப்பொழுது நமக்கு நன்மையாக வந்து சேரும். அதுவும் இருக்குது. இப்போ ஏன் நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கிறோம், அதனுடைய விளைவு நமக்கு இப்பொழுதே தெரியலாம். நம்ம செய்ததனுடைய விளைவு
நாமே இப்பொழுதே பார்த்து அனுபவிக்கிறோம். நல்ல உணவு சாப்பிட்டோம், உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா எந்திரிச்சோம், யோகாசனம் பண்ணோம், வாக்கிங் போனோம், ரெகுலராக ஒரு பயிற்சி பண்ணுறோம், அதனால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்கிறது நமக்கு தெரிகிறது. இப்போ இந்த ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இதை பயிற்சி தொடர்ச்சியாக இருக்குது, அதனுடைய விளைவாக இது இருக்குது. உணவு கட்டுப்பாடு இருக்குது, அதனால் சுகரு பிபி எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா அப்போ அது நமக்கு தெரியுது. நம்ம செய்த ஒரு நல்லதனுடைய விளைவு நமக்கு உடனடியாக பார்க்குறோம், அனுபவிக்கின்றோம். சில சமயங்களில் எந்த நல்லதுமே நம்ம மனசறிஞ்சு பண்ணலாம், ஆனாலும் ஒரு இன்பத்தை, ஒரு நல்லதை, சந்தோஷத்தை அனுபவிக்க. யாருக்கு எந்த நல்லதுமே நம்ம பண்ணலையே, நமக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டமாக ஒரு 1000 10,000 கிடைக்குது, இல்லை வேறு ஏதோ நல்ல ஒரு பாராட்டு கிடைக்குது, ஒரு கோடி ரூபாய் லாட்டரியில் விழுந்திருக்குன்னா எப்படா வந்ததுன்னா எப்படியோ வருது, புண்ணியம் வருது. அப்போ ஏதோ ஒரு பிறவியில் செஞ்சது அது இப்பொழுது வேலை செய்கின்றது. அதனால் நல்லதும் அப்படி வேலை செய்யலாம், அசுபமும் அப்படி வேலை செய்யலாம். எல்லையற மிகுந்தது ஏது? இந்த சுபம் அசுபத்தில் எது மிகுதியாக ஆகின்றதோ அது தன்பால் அப்படியே இழுத்துக்கொள்ளும். அதற்கேற்றாற் போல தான் இப்பொழுது நம்மளுடைய உடல் நிலையானது, மனநிலையானது, மற்ற புற விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். இங்கே உடல் நோயை பற்றி மட்டும் நம்ம பேசுகிறோம், நோய் ஆரோக்கியத்தை மட்டும் பேசுகிறதுனால அதை எடுத்துக்கொள்ளலாம். புற வாழ்க்கை வசதிகளும் அப்படித்தான். ஒரு பொழுது செல்வம் இருக்குது, ஒரு பொழுது செல்வம் குறைந்து போகுது, அல்லது கெட்ட பேர் வருது, அல்லது புகழ் பாராட்டு வருது, நல்ல விதமாக எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஒரு பொழுது ரொம்ப மோசமான சூழ்நிலை ஏற்படுகின்றது, நமக்கே ஏற்படுகின்றது, அல்லது நாம் சரியாக இருந்தாலும் புறத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஏற்பட்டு அதனால் நமக்கு துன்பம் வருது. இல்லை நாமும் நம்ம குடும்பம் நல்லா இருந்தாலும் பெரிய புறத்தில் ஆதி தெய்வீகமாக பெரிய இயற்கை மாறுபாட்டினால துன்பம் வந்து அதனாலேயும் நமக்கு வருது. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்னு இவைகளால் ஏதோ ஒரு விதத்தில் வருகின்றது. அப்போ அதை எது தீர்மானிக்குதுன்னா எல்லையற மிகுந்தது ஏது? எந்த புண்ணியம் மிகுதியாக இருந்தாக்கா அது வேலை செஞ்சதுனாக்கா இன்பமாக இருக்கும், நல்ல விதமாக போகும். பாப்பம் பலமாக இருந்து அது வேலை செஞ்சதுன்னா அதற்கேற்றாற் போல் நெகட்டிவான எதிர்மறையான விஷயங்கள் இருக்கும். அதனால் எது மிகுந்து இருக்கும் அந்த சமயத்தில் அந்த காலத்தில் புண்ணிய பாப்பத்தில் எது மிகுதியாக இருக்கிறதோ, எது பலம் பொருந்தியதாக இருக்கின்றதோ, அதனால் பிரபல பிராரப்தம்னு சொல்கிறோம். எது பலம் பொருந்தியதாக இருக்கின்றதோன்னு தான் முந்துருங்கிற திருக்குறளில் ஊழ்ங்கிற அதிகாரத்தில் பார்த்தாக்க நீ என்னதான் பண்ணாலும் விதி பலமாக இருந்தாக்கா அது முன்னாடி வந்து நிற்கும்னா, அது முன்னாடி வந்து இருக்கும். அப்படி அது தன்பால் அப்படியே இழுத்து செல்லும். அப்போ வாழ்க்கை அதன் போக்கில் தான் போகும், நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. புல்லுற இவ்வகை ஆகி, புல்லுறனா பொருந்தும்படியாக இப்படி இருந்து ஆதி வியாதிகள் 5 பூதத்து உண்டாம். இந்த சரீரம் பஞ்சபூதத்தினால் ஆனது. இந்த அடிப்படையில் ஆதி வியாதிகள் நமக்கு ஏற்படுகின்றது. ஆதி மனநோய், வியாதி, உடல் நோய் இவைகள் ஏற்படுகின்றன. புண்ணிய பாபத்தினுடைய அடிப்படையில் நோய்கள் ஏற்படுகின்றன. சொல்லிய இவ்வாதிகள் தாம் இந்த ஆதி வியாதி இந்த நோய்களை 2 வகையாய் இறக்கு நெறி சொல்ல கேட்பாய். இவைகளை போக்கிக் கொள்வதற்கு நான் என்ன செய்வது என்றால் அதற்கு 2 விதமான நெறிகள் இருக்கின்றன, 2 விதமான முறைகள் இருக்கின்றன, 2 விதமான வாழ்க்கை நிலைகள் அல்லது பயிற்சிகள் இருக்கின்றன. என்ன? அவற்றை சொல்ல கேட்பாய், விவரித்து சொல்லுகின்றேன், கேட்பாயாகன்னு சொல்கிறார். அடுத்த பாடல் 44. மேவிய சாமான்யமும் சாரமும் என்று 2 வகையாம் ஆதி என்பர். தாவுரு சாமான்யம் தான் உடல் பிணியாம், சாரம் தான் ஜனனமாகும். கேவலம் இவ்வுடல் பிணிதான் தனக்கடுத்த பொருள் பேற்றால் கெட்டுப்போகும். பாவனையாம் ஆதிகள் இல்லாதாகில் தோன்று பிணி பறந்து போமே. மேவிய சாமான்யமும் சாரமும் என்று 2 வகையாம் ஆதி என்பர். இந்த ஆதி வியாதி 2 விதமாக இருக்கின்றது. எப்படி? சாமான்யம் என்றும் சாரம் என்றும் 2 விதமாக என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள். என்பர்னாக்க இது பெரியோர்கள் சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய கருத்து. அதை ஆராய்கின்ற, அதனுடைய தத்துவத்தை, சொரூபத்தை அறிந்திருக்கின்ற மகாத்மாக்களால் சொல்லப்படுவது இது.
தாவுரு சாமானியம்தான் உடல் பிணியாம். சாமானியம் என்ன என்று கேட்டால் உடல் பிணி, உடலுக்கு வருகின்ற நோய், அது சாமானியம். சாரம்தான் ஜனனம் ஆகும். ஜனனம்னா பிறப்பு. சாரமான நோய் எதுனா பிறவி தான் சாரமான நோய்னா. பிறவியே ஒரு நோய், பிறக்கிறதுங்கிறதே ஒரு நோய். பிறவி பெருநோய், பிறவியாகிய நோய், அது அதற்கு சாரம்னு பேர். அப்போ இந்த பிறவிங்கிற நோய், இந்த ஆத்மாவானது ஜீவன் ஒரு சரீரத்தை எடுத்தல், பஞ்சபூதங்களிலான ஒரு சரீரத்தை எடுத்தல் அப்படிங்கிறதும், பிறகு அந்த சரீரத்துக்கு வருகின்ற இன்பத் துன்பங்கள் என்றும் இருக்குது. சரீரத்துக்கு வரக்கூடிய இன்பத் துன்பங்களுக்கு சாமானியம்னு பேர். அந்த சரீரம் எடுப்பதற்கு காரணமாக, அந்த பிறப்பு தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறதுக்கு சாரம் என்று பெயர். இந்த ரெண்டையும் நம்ம நிவர்த்தி செய்யணும். ரெண்டுக்கான நிவர்த்தி முறைகளை சொல்லப் போகின்றார். கேவலம் இவ்வுடல் பிணிதான் தனக்கடுத்த பொருள் பெற்றால் கெட்டுப்போகும். இந்த உடம்புக்கு வருகின்ற நோய், அதற்கு அடுத்த அதற்கு கிடைக்கின்ற பொருள், அதற்கு எதனால் அது வந்திருக்கின்றதோ அந்த பொருளை அடைகின்ற பொழுது, பொருள் பெற்றால்னா அந்த பொருளை அடைகின்ற பொழுது அந்த பிணியானது, அந்த நோயானது போகின்றது. இந்த நோயினாக்கா காய்ச்சல் தலைவலி அப்படிங்கிறது மட்டுமல்ல, பசி தாகம் முதலானவையும் நோய் தான். நோய்னா துன்பம்னு அர்த்தம். உடம்புக்கு எந்த விதத்திலலாம் துன்பம் வருதோ, அது துன்பம் ஏற்படுவதற்கு காரணமாக எது இருக்கோ அதற்கு நோயின்னு பேர். அப்போ பசிங்கிறதே ஒரு துன்பம் தான். பசிங்கிறது ஒரு நோய். தாகங்கிறது ஒரு துன்பம், அது ஒரு நோய். அப்போ அதற்கு என்ன வழி? சாப்பிட்டாக்க சரியாகுது, தண்ணீர் குடித்தா சரியாகுதுன்னு. அதனால் தனக்கு அடுத்த பொருள் பெற்றால், தாகமாக இருந்தாக்கா அது துன்பம், அந்த நோய், அதற்கு ஒரு தண்ணீர் குடிக்கிற பொழுது அந்த நோயானது நீங்குகின்றது. அதே மாதிரி பசி துன்பம் இருக்குது, அதற்கு உணவு கொடுத்தா அந்த நோயானது நீங்குகின்றது. காமம் முதலானவை இருந்தால் அதற்கு திருமணம் பண்ணிக்கொண்டு அவைகள் மூலமாக காமத்தை தணித்து கொள்ளுகின்ற பொழுது அந்த நோயானது தீருகின்றது. அதனால் இப்படி இந்த லௌகிக்கமாக இந்த உடல் சார்ந்த, உடலுக்கு வருகின்ற, ஏன்னா உடல் பஞ்சபூதத்தினாலானது, புற விஷயங்களை சார்ந்து இருக்கக்கூடியது. புறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களில் மாறுபாடு வருகின்ற பொழுது இந்த உடம்புலையும் மாறுபாடு வரும். அப்புறம் அதனுடைய இருப்பிற்கு, அதனுடைய இயக்கத்திற்கு புறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களில் இருந்து தான் சக்தி வரணும். அது இயங்கிறதுக்கான உணவு, அதற்கான சக்தி புறத்தில் இருக்க பஞ்சபூதங்களில் இருந்து தான் அது எடுத்துக்கொள்ளுகின்றது. அது கிடைக்காத பொழுது, அதில் குறைவு வருகின்ற பொழுது அதுதான் துன்பமாக, நோயாக இருக்கின்றது. அப்போ அந்த பொருளை கொடுத்தாக்கா அந்த துன்பமானது தற்காலிகமாக நீங்குகின்றது. அதனால் பசினா ஒரு தடவை சாப்பிட்டாக்கா வாழ்நாள் முழுக்க சாப்பிட வேண்டியது இல்லையான்னு, அப்படி இல்லை. அந்த நேரத்துக்கு அது அடங்கும். திரும்ப பசி வர்ற பொழுது மீண்டும் உணவு கொடுத்தா அது அடங்குகின்றது. அதே மாதிரி தாகம் வர்ற பொழுது தண்ணீர், மீண்டும் தாகம் வந்தால் தண்ணீர். இது மாதிரி காமம் முதலானவை வருகின்றது, அல்லது அன்பு முதலானவைகளை ஒரு எதிர்பார்ப்பு, அதனால் மனதில் ஒரு துன்பம் வருது. அப்போ ஒரு மனைவி மக்கள்னு குடும்பமாக இருக்கிற பொழுது அதிலிருந்து வரக்கூடிய இன்பத்தினால இந்த துன்பமானது நீங்குகின்றது. உடல் பிணி, உடலுக்கு வருகின்ற இந்த பிணி அடுத்து பொருள் பெற்றால் கெட்டு போகும். அதற்கு பொருத்தமான ஒரு பொருள் கிடைக்கின்ற பொழுது கெட்டு போகின்றது. இல்லை வேறு ஏதோ தலைவலி, காய்ச்சல், வயிற்றுக்கடுப்பு இந்த மாதிரி நோய் வந்தாக்கா அதை கெடுக்கின்ற, அதை போக்குகின்ற ஒரு மருந்தை உட்கொண்டால் அந்த மருந்தினுடைய வீரியத்தினால இந்த நோய்க்கான காரணிகள் நீங்கி உடல் மீண்டும் பழைய நிலையை பெறுகின்றது, துன்பத்தில் இருந்து விடுதலை அடைகின்றது. இப்படி கெட்டு போகும். அதனால் இந்த சாமானியத்தை போக்கிக் கொள்வதற்கு சாமானியமான வழிமுறைகள் எது இருக்குது, இங்கேயே நமக்கு திருஷ்டமாக தெரியக்கூடிய ஒன்று. அதை சாஸ்திரம் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி கொடுத்துருக்கு, அவ்வளோதான். மருத்துவ சாஸ்திரம் இருக்குது, இல்லை காமசாஸ்திரம் இருக்குது. இது எல்லாமே என்னது, இந்த சரீரத்துக்கு வரக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த நோயை முறையாக நாம் நீக்கிக் கொள்வதற்கான வழிமுறை. அதையும் முறைகெட்டு அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினா அதுவே ஒரு பிரச்சனை ஆயிடும். சாப்பாடு பசியை போக்குதுங்கிறதுனால மூக்கு முட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாக்கா அதுவே புதிய நோய்கள் வருவதற்கு காரணமாக ஆகிவிடும். காமத்தை போக்கிக் கொள்வதற்கு புறத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ இருக்கிறார்கள்னா அதுக்காக திரும்ப திரும்ப அனுபவித்து கொண்டு இருந்தால் கடைசியில் அதுவே ஒரு நோயாக ஆகிவிடும். அதனால் அது எவ்வளவு தேவையோ, எந்த காலத்தில் எது எவ்வளவு தேவையோ அதை எடுத்துக்கொண்டால் அந்த துன்பமானது போகின்றது.
அப்புறம் இந்த சாரம் இருக்கே, சாரமான நோய் போகிறதுக்கு என்ன பண்ணுறது? பாவனையாம் ஆதிகள் இல்லாதாகில் தோன்று பிணி பறந்து போமே. தோன்று பிணினா ஜனனம்னு சொன்னாரே, தோன்றுகின்ற பிணி, பிறத்தலாகிய பிணி, பிறப்பு ஆகிய நோய், பிறவி ஆகிய நோயானது பறந்து போகும். என்னது? பாவனையாம் ஆதிகள். பாவனா அப்படிங்கிறது வாசனா அப்படிங்கிற வாசனை. இந்த அவித்யா வாசனை, அவித்தையினால் ஏற்பட்ட மித்யா பாவனைகள் அது நீங்குகின்ற பொழுது, அதனால் அஜ்ஞான நிவர்த்தியாகின்ற பொழுது பிறவியாகிய பிணியானது பறந்து போகும், அது நீங்கி போகும். அதனால் பாவனைங்கிறது மனக்கற்பனைகள். மனதினால் இந்த தோற்றுகின்ற தோற்றத்தை உண்மை என்றும் உடலை சத்தியம் என்றும் நான் ஜீவன் என்றும் கருதுகின்றோமே, அந்த பாவனைகள் அவித்தையினால், அவித்யா வாசனைகளால் ஏற்பட்ட கல்பிதமான பாவனைகள். சத்தியமில்லாத உலகத்தை சத்தியம் என்றும், நான் அல்லாத உடலை நான் என்றும், நான் ஜீவன் என்றும், நான் சம்சாரி என்றும் கருதுகின்ற அந்த பாவனைகள் இருக்கே, அவித்யா காரியமான பாவனைகள், அவைகள் நீங்கினால், சுருக்கமாக சொன்னால் துவைத்த பாவனைகள், துவைத்த பாவனைகள் நீங்கினால் தோன்று பிணி பறந்து போகுமே. தோன்றுகின்ற பிணி, தோற்றமாகிய பிணி, பிறவியாகிய பிணி நீங்கி போமே. அதற்கு விளக்கம் இன்னும் அடுத்த பாடலில் விளக்கம் சொல்கிறார். அடுத்த பாடல் 45வது பாடல். சாரம் எனும் பிறவி நோய் தத்துவ ஞானத்து அன்றி சற்றும் போகா தீர இது கயிறு என்னும் போதத்தால் அன்றி அறாச்சிதைவது உண்டோ பாரமுறும் ஆதியில் தோன்றா பிணி மந்திர மருந்து பல நூல் கற்ற கூரறிவின் மருத்துவர் என்று இவ்வகையால் போம் இது நாம் கூற வேண்டா. சாரம் எனும் பிறவி நோய் தத்துவ ஞானத்து அன்றி சற்றும் போகா தீர இது கயிறு என்னும் போதத்தால் அன்றி அறாச்சிதைவது உண்டோ. பாரமுறும் ஆதியில் தோன்றா பிணி மந்திர மருந்து பல நூல் கற்ற கூரறிவின் மருத்துவர் என்று இவ்வகையால் போம் இது நாம் கூற வேண்டா. சாரம் எனும் பிறவி நோய். நோய் 2 விதம்னு சொன்னார். சாமானியம், சாரம். அதில் சாரம் என்ற பிறவியாகிய நோய் அது நீங்குவதற்கான உபாயம் முதலே சொன்னார். பாவனை நீங்க பெறின்னு, பாவனையாம் ஆதிகள் இல்லாதாகில்னு சொன்னார். அந்த பாவனை ஆதிகள்ங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். தத்துவ ஞானம், தத்துவ ஞானம் அன்றி சற்றும் போகா. இந்த பாவனை நீங்குதல்னா, பாவனையானது துவைத்த பாவனை, மித்யா பாவனை, அஜ்ஞானத்தினால் ஏற்பட்ட பாவனைகள், கற்பனைகள், மனக்கற்பனைகள், அவைகள் மெய்யறிவினால் நீங்கும். தத்துவ ஞானம் அவைகளை பற்றிய, அவற்றினுடைய சொரூபத்தை பற்றிய ஞானத்தினால் அது நீங்கும். அதனால் தத்துவ ஞானத்து, தத்துவமாகிய தத்துவத்தினால் தோன்றுகின்ற ஞானம் அல்லது இந்த தத்துவத்தை பற்றிய ஞானம், அனைத்தினுடைய சொரூபத்தை பற்றிய ஞானம். அனைத்தையும் சொரூபமாக ஆத்மா இருக்கிறது, வாஸ்தவமான மெய்ப்பொருளாக ஒன்றே இருக்கின்றதுங்கிற ஆத்ம ஞானத்தினால் அன்றி பிறவியாகிய நோயானது நீங்காது. அதற்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். தீர இது கயிறு என்னும் போதத்தால். பாம்பை பார்க்கிறான், வாஸ்தவமாக அங்கே கயிறு தான் இருக்குது. ஒரு அரை இருட்டில் அது பாம்பு போல தெரிகிறது, வளைஞ்சு இருக்கிறதுனால தூரமாக பார்த்தோன்னா ஐயோ பாம்புன்னா. இப்போ பாம்புங்கிறது ஒரு தோற்றம், வாஸ்தவமாக அங்கே பாம்பு இல்லை, இருக்கிறது கயிறு தான். அந்த கயிறுனால இவனுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் இவன் அதை பாம்புங்கிற என்ற தோற்றமாக பாம்பாக கருதுகிறான். கயிறு இருக்க இவன் அதை பாம்பாக கருதுகிறான். அப்போ அது எங்கே இருக்குது? அவனுடைய மனதில், புத்தியில் இருக்கக்கூடிய தவறான பாவனை, தவறான எண்ணம். இந்த தவறான எண்ணத்தினால என்னாச்சு? பாம்பு இருந்தாக்கா அது என்னை கடிக்கும், கடித்தா நான் செத்து போவேனா, அதனால் பயமானது வருகின்றது. அதனால் பாம்பு கடித்தா எனக்கு துன்பம் வரும், நான் மரணத்தை அடைவேங்கிற பயமானது வருகின்றது. அந்த பயம்தான் சம்சாரம். அப்போ அது எதனால் போகும்? புறத்தில் இருக்க பாம்பு அடிச்சிட்டா போகுமான? புறத்தில் பாம்பே
இல்லை, இருப்பதாக இவன் கருதினான். அப்போ அங்கே பாம்பு எங்கே இருக்குன்னா அது புறத்தில் இல்லை, இவனுடைய புத்தியில் இருக்கின்றது. இவனுடைய அறிவில் தான் பாம்பு இருக்கின்றது. அதை பார்த்து அவன் அச்சப்படுகின்றான். அதை புறத்தில் இருப்பதாக பார்த்து அவன் அச்சப்படுகிறான். அப்போ இவனுடைய புத்தியில் ஏற்பட்ட ஒரு தவறான எண்ணம். அது கண்ணில் தெரியுது, ஆனால் வாஸ்தவமாக இது புத்தி மயக்கம் தானே வெளிய, உண்மையில் புறத்தில் இல்லை. காணல் நீர்னா தோற்றத்தில் தெரிகின்றது, ஆனால் உண்மையான புத்தியில் இவன் உண்மைன்னு இவன் நினைத்து கொள்ளுகின்றான். அதான் அது உண்மை இல்லை. அப்போ இந்த பாம்பு எப்படி போகும்? கொஞ்சம் விளக்கெடுத்து இந்த பாம்பை எப்படி போக்குறதுன்னு ஒரு லைட் அடித்து பார்த்தாக்கா, தடி எடுத்து இந்த பாம்பு அடிக்கணும், இந்த பாம்பு இருந்தால் நமக்கு ஆபத்துன்னு தடியை கையில் எடுத்து அப்புறம் பக்கத்தில் போய் பார்த்தா, லைட் அடித்து பார்த்தாக்கா பாம்பை காணும். என்ன இருக்குது? கயிறு தான் இருக்குது. அந்த பாம்பு இது கயிறுங்கிற ஞானத்தினால் அந்த பாம்பானது போகின்றது. அதனால் தீர இது கயிறு என்னும் போதத்தால் அன்றி சிதைவது உண்டோ? அந்த அறான பாம்பு, அந்த பாம்பானது அழிவது உண்டோ? அப்போ மெய்ப்பொருளை பற்றிய அறிவு ஏற்படுகின்ற பொழுது பொய்யான கற்பனையான தோற்றமானது நீங்கி விடுகின்றது. அது நீங்கினாக்கா அதிலிருந்து வருகின்ற துன்பமும் நீங்கி விடுகிறது. கனவு காண்கிறான், கனவுல புலியோ சிங்கமோ அவனை துரத்துதுன்னா, இப்போ புலியை பார்க்கிறான், அதனால் அவனுக்கு பயம் வருது, தப்பிச்சு ஐயோ அம்மான்னு அலறி எந்திரிச்சிட்டான். வெளித்த உடனே என்னாச்சுன்னா புலி சிங்கத்தை காணோம். அப்போ அந்த பயமானது போய்விட்டது. வாஸ்தவமாக புலி சிங்கம் வந்ததானா இவனுடைய மனக்கற்பனை. அப்போ அந்த மனக்கற்பனை எப்பொழுது நீங்குகின்றதோ அப்பொழுது தான் அது நீங்குகின்றது. அதில் சின்ன குழந்தைகள் எதையோ பார்த்து பயந்துருதுன்னா, அப்போ அது வாஸ்தவமாக அங்கே உண்மை இருந்து பார்த்து பயப்படலாம். ஏதோ பாம்பையோ எதையோ பார்த்து பயப்படலாம், அல்லது வேறு ஏதோ அது ஒரு நிழல் தோற்றமாக தெரிஞ்சதை பார்த்து அதனுடைய மனக்கற்பனை இது என்னவோ நினச்சி பயப்படலாம். அதுக்கப்புறம் அது எப்படி குணப்படுத்துறது? அது மனசில் இருந்து அந்த பயம் போகிற வரைக்கும் அதற்கு அந்த துன்பம் இருக்கும். புறத்தில் இருக்க பாம்பு போயிட்டாலும் அல்லது பொருளே இல்லாமல் அது கற்பனையாக பயந்து போய் துன்பத்தை அனுபவிச்சதுன்னா ஏதோ பேய் இருக்குதுன்னு பார்த்து பயந்துட்டான்னா, அதனால் என்ன பண்ணுறது? அதுக்கு மந்திரிப்பெல்லாம் போட்டு அந்த பயம் மனசில் இருந்து போகிற வரைக்கும் அதுக்கு அந்த துன்பமானது போகாது. அப்போ அந்த துன்பம் வந்ததுக்கு காரணம் உண்மையிலேயே புறத்தில் இருந்ததான்னு இல்லை, இவனுடைய மனது பண்ண பாவனை, தவறான பாவனை, அறியாமையினால் செய்த பாவனை. அப்போ அந்த பாவனையானது எப்பொழுது அறிவினால் நீங்குகின்றதோ அப்பொழுது தான் அது போகும். வேறு எந்த விதத்திலையும் போக்க முடியாது. அதே மாதிரி இந்த உலகங்கிறது, பிறவி என்பது, சரீரம் என்பது அவித்தையினால் அஜானத்தினால் தோன்றுகின்ற ஒன்று. அது தத்துவ ஞானத்தினால தான் நீங்கும். வேறு என்ன செய்தாலும் அது நிவர்த்தி ஆகாது, நிரந்தரமாக நிவர்த்தி ஆகாது. தற்காலிகமாக சரீரத்தில் துன்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிட்டான்னா சரியா நீங்கிருமான்னா அது நீங்காது. திரும்ப இன்னொரு உடல் தொடரும். அது பிறவி இன்னொரு பிறவி இன்னொரு உடலானது மீண்டும் துன்பமானது தொடரும். அப்போ நிரந்தரமாக நீங்கிறதுக்கு அந்த தத்துவ ஞானம், இந்த ஜெகத் மித்யா பிரம்ம சத்தியம், ஜீவோ பிரம்மைவ நாபரா, நான் ஆத்மா, ஆத்மா பிரம்மமன்றி வேறொன்றும் இல்லை, இருப்பது ஒன்றுதான் என்று எப்பொழுது புத்தி தெளிகின்றதோ அப்பொழுதுதான் இந்த கற்பனையான உலகமாகிய பாம்பானது சிதையும். வேறு எப்படியும் நீங்காது. அப்போ சாரம்ங்கிற பிறவி நோய்க்கான மருந்தை ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டார். தத்துவ ஞானம் தான்னு ஒரு உதாரணத்தோடு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இந்த சாமான்யமாக உடல்பிணி இருக்கே அதற்கான மருந்தை சொல்லுகின்றார். பாரம்னா பாரமாக இருக்கின்ற, சுமையாக இருக்கின்ற ஆதியில் தோன்றா பிணி மந்திர மருந்து பலநூல் கற்ற கூரறிவின் மருத்துவர் என்று அந்த நோயானது, இந்த உடம்புல இருக்கக்கூடிய நோயானது தற்காலிகமாக உடம்பு இருக்குது, உடம்புல நோயானது தற்காலிகமாக வந்திருக்கின்றது. அதனால் அப்படி இருக்கின்ற, அதனால் இடையில் ஆதியில் தோன்றான இடையில் வந்த அப்படின்னு அர்த்தம். பிணி அந்த நோயானது, உடல் சார்ந்த நோயானது மந்திர, ஏதோ மந்திர ஜபம் பண்ணுறதுனால அதை சரி பண்ண முடியும். அதனால் மந்திரிக்கிறதுனா அப்படி அதன் மூலமாக சரி பண்ண முடியும். பயந்துட்டான் அதனால் காய்ச்சல் வந்ததுன்னா
அப்போ காய்ச்சல் உடம்புக்கு வந்திருக்கு, என்னோட ஏதோ மந்திரம் தந்திரம்லாம் பண்ணால் போகும், அல்லது ஜபம் முதலானவைகளை பண்ணுறதுனால சொல்ல போகிறார் பின்னாடி அடுத்தது விளக்கமாக சொல்ல போகிறார். அதாவது உடம்புக்கு வரக்கூடிய நோயை மருந்தினால் குணப்படுத்தலாம். மருந்து பல நூல் கற்ற கூரறிவின் மருத்துவர். மந்திர மருந்து ரெண்டு. ஒன்று பிணிக்கு மந்திர மருந்து, மந்திரமே மருந்தாக மந்திரோபதேசம் வாங்கி தொடர்ந்து ஜபம் பண்ணி ஒரு ஒழுக்கமான சீரான வாழ்க்கை வந்தாலே உடம்புக்கு வரக்கூடிய நோய்கள் குறையும், போகும். அப்புறம் பல நூல் கற்ற கூரறிவின் மருத்துவர்னா ரெண்டு விதமான மருந்து. ஒன்று மந்திரமாகிய மருந்து, இன்னொன்று புறத்தில் இருக்க மூலிகை முதலான மருந்து. பல நூல்களை ஆராய்ந்து முறையாக கற்றிருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் கொடுக்கின்ற அந்த ஸ்தூலமான மருந்தினால் இந்த உடம்புக்கு வருகின்ற நோய் போகும். அப்புறம் மந்திர ஜபத்தினால இதை போக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறார். அது எப்படிங்கிறத பின்னாடி அடுத்த பாடலில் விரிவாக சொல்ல போகிறார். 2 வகையால் போகும். அதனால் உடம்புக்கு வருகின்ற நோய் 2 விதத்தினால் போகும். மந்திரம் முதலானவைகளை ஜபம் பண்ணுறதுனால போகும். அப்புறம் முறையான மருந்துகளை எடுத்துக்கொள்வதனால், மூலிகை முதலான மருந்துகளை முறையாக எடுத்துக்கொள்வதனால் இது நீங்கும். இது நாம் கூற வேண்டாம்னா இதை பற்றி இது நீங்குங்கிற சொல்ல வேண்டியதில்லை, நமக்கே அனுபவத்தில் இருக்குது, எல்லோருக்கும் அனுபவத்தில் இருக்கக்கூடிய விஷயம். உடனே என்னென்ன என்ற அடுத்த பாடல் 46வது பாடல். உடனே ராமபிரான் கேட்குறாரு, அது எப்படி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்னு. இந்த மந்திரத்தினால எப்படி நோய் குணமாகும் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள்னு கேட்கிறார். என்றலுமே ஆதியில் நின்று எவ்வகை உண்டாம், பிணி மற்றவையால் மாளும், குன்றனையாய் உரை என்ன ராமன் கேட்டலும், வசிட்டன் கூறுகிற்பான், நின்ற மனம் கலங்குதலும் உடல் கலங்கும், உடல் கலங்கி நேர் வந்து உற்றது, ஒன்றும் அறியாமல் நேர் வழி விளங்கி, தீவழியில் ஓடா நிற்கும், பிறையம்பு படும் மான் போல் முறிந்து, ஓடும் கலக்கத்தால் பிராணவாயு, நிறைகின்ற சமமின்றி பறந்து ஓடும், நாடிகளும் நிலையில் நில்லா, அறைகின்ற குச்சீரணமாய் அஜீரணமாய், ஜீர்ணமாகி அன்னம், உரைகின்ற உடலுக்கு கூற்றமாம், நாடி உயிர் உழைவினாலே என்றலுமே என்று வசிஷ்ட முனிவர் கூறலுமே. ஆதியில் நின்று எவ்வகை உண்டாம் பிணி மற்ற எவையால் மாளும், குன்று அணையாய் உரை என்ன ராமன் கேட்டலும் வசிஷ்டன் கூறுகிற்பான், நின்ற மனம் கலங்குதலும் உடல் கலங்கும், உடல் கலங்கி நேர் வந்து உற்றது ஒன்றும் அறியாமல், நேர் வழி விளங்கி தீவழியில் ஓடா நிற்கும். அதன் பிறகு பிறை அம்பு படும் மான் போல் முறிந்து ஓடும், கலக்கத்தால் பிராணவாயு நிறைகின்ற சமமின்றி பறந்து ஓடும், நாடிகளும் நிலையில் நில்லா, அறைகின்ற குஜீரணமாய் அஜீரணமாய் அதிஜீர்ணம் ஆகி அன்னம் உரைகின்ற உடலுக்கு கூற்றமாம் நாடி உயிர் உழைவினாலே. ஆதியில் நின்று எவ்வகை உண்டாம் பிணி மற்ற எவையால் மாளும். ஆதியில் நின்று முன்னாடியே சொன்னார், வியாதி 2 விதமாக இருக்குது. ஆதி வியாதின்னு, உடம்புக்கு வரக்கூடிய வியாதி, உடம்புக்கு வருகின்ற நோய்க்கு வியாதி, மனதிலிருந்து வரக்கூடிய நோய்க்கு ஆதின்னு பேர். அது மனதில் தோன்றி உடலுக்கு நீளும். மனதில் ஏற்பட்டு உடம்புக்கு இயற்கையாகவே புறத்தில் இருந்து ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ உடம்புக்கு நோய் வரலாம். அதுக்கு வெளியே இருந்து ஒரு மருந்து எடுத்துக்கொண்டால் சரியாயிடும். வெளியே எந்த பிரச்சனையுமே இல்லாமல்
இவனுடைய மனசில் ஒரு குழப்பம் வந்து அழுத்தம் ஏற்பட்டு அது உடம்புக்கு பரவி உடம்புக்கு நோய் வரும். அப்படி இருக்குது. பெரும்பாலான நோய்கள் அப்படித்தான் சொல்கிறான். பெரும்பாலான உடல் நோய்களுக்கு காரணம் இந்த மனசு தான். மனசில் இருக்கக்கூடிய அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு தான் அது காரணம். மனசில் இருந்து தான் உடம்புக்கு நோயானது பரவுகின்றது. புறத்தில் வர்றதும் இருக்குது, ஆதி பௌத்திகமாக வரக்கூடியதும் இருக்குது. ஆனால் அதை விட அதிக ஆபத்தானது, அதிக பிரச்சனையானது, மிகுதியாக வரக்கூடிய நோய்கள் மனசு சார்ந்த நோய்கள். மனதில் தோன்றி மனதினுடைய கலக்கத்தினால உடலுக்கு பரவி உடம்பின் சீரான இயக்கத்தை அது பாதிக்கின்றது. அப்படித்தான் நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். உடம்புல நோயே இல்லாமல் நோய் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆள் உண்டு. மனசில் அழுத்தம் ஏற்பட்டு அதனால் அது உடலுடைய இயக்கத்தை பாதித்து உடம்புக்கு உண்மையிலேயே நோய் வந்த ஆளும் உண்டு. உடம்புல நோயே இல்லாமல் மனசில் கற்பனையாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆள் உண்டு. ஃபிசிக்கலாக அவனுக்கு மெடிக்கலாக செக் பண்ணி பார்த்தா எதுவுமே இருக்காது. அப்புறம் டாக்டர் உடனே சைக்காலஜி டாக்டரை போய் பாருங்கன்னு அனுப்பிச்சுடுவேன். ஏன்னா ஃபிசிக்கலாக எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னா, ஒன்றும் ஏதோ மன அழுத்தத்தினால அப்படி தோணுதுன்னு ஆறுதலுக்கு ஏதோ ஒரு மாத்திரையை கொடுத்து தானா மாத்திரை. அந்த காலம் சொல்லுவாங்க, ஆனா மாத்திரைனா. தமிழ்நாடு அரசு மாத்திரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனாக்கா ஒரே வெள்ளை மாத்திரை தான் கொடுப்பான். அதில் வந்து மேலே தானா கீழே பார் போட்டு போட்டிருக்கோம். அதனால் தானா இல்லை ஆனா தமிழ்நாடு அரசு மாத்திரைனா ஒரே வெள்ளையாக மாத்திரை கொடுப்பான். எல்லாத்துக்கும் அதே மாத்திரை தான், கவரில் போட்டு 3 நாளைக்கு சாப்பிட சரியாக போயிடும்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ என்னது, ஏதோ மனசு சார்ந்தது, உடம்புல பெருசாக இல்லை, ஆனால் அவனுக்கு ஆறுதலுக்கு கொடுக்கணும். மாத்திரை சாப்பிட்டுட்டோம், இது சரியாயிரும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அப்படித்தான் நிறைய போலி டாக்டரோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் முறையாக டாக்டருக்கே படிக்கல, ஆனால் அவன் கொடுக்குற மருத்துனால இவன் உடம்பு நோய் சரியாகிற ஆள் உண்டு. அவனுக்கு கைராசியான டாக்டர்னு வேறு பேர். அவரே போலி டாக்டர். முறையாக படிச்சுட்டு மருந்து கிளினிக் வச்சுருக்கிற ஆளுக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது, இவருக்கு வந்து அதிக கூட்டமாக இருக்குது, ரொம்ப ஃபேமஸாக இருக்காருன்னா. கடைசியில் 20 வருஷமாக அவர் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. போலி டாக்டர், எதுவும் படித்ததே கிடையாது, அவன் கொடுக்குற மருந்தும் எதுவும் உண்மையே கிடையாது. அப்படி ஆள்லாம் இருந்திருக்கிறான். ஆனால் நோய் குணமாகிட்டு இருக்கு. அப்போ என்னது, உடல் ரீதியாக பல நோய்கள் கிடையாது, மனசுனால் வரக்கூடிய நோய். அவனுக்கு அந்த டாக்டர் மேலே நம்பிக்கை இருக்குது. அந்த மருந்து கொடுத்தோன்னு டாக்டர் மருந்து கொடுத்துட்டாரு, சரியாயிடுச்சு. அது கைராசியான டாக்டர் வேறு அப்படின்னு அவனுக்கு சரியாயிடும். அதனால் பல நோய்களுக்கு மனசு காரணம். அது எப்படி மனசில் இருந்து உடம்புக்கு நோய் வருது அப்படிங்கிறத இங்கே விவரிக்கின்றார். ஆதியில் நின்று எவ்வகை உண்டாம் பிணி, இந்த மனசில் இருந்து எப்படி உடம்புக்கு நோயானது வருகின்றது, அது எப்படி மாலும்னா மற்ற எவையால் மாலும். அப்போ என்ன பண்ணால் அது சரியாகும், நோய் வராமல் இருக்கும். அப்புறம் உடலுக்கு வேறு ஏதோ பிராரப்தத்தினால வந்த நோய்களே கூட நல்ல மனப்பக்குவத்தினால சரி செய்யப்பட்டு இருக்கின்றது. அதுவும் மருத்துவ ரீதியாக ஆச்சரியமாக இருக்குது. அப்படியானதும் இருக்குது. உடல் ரீதியாக வந்து அவனுக்கு கேன்சர் முதலான பெரிய நோய்கள் கூட இவர் வந்து 6 மாதத்துக்கு மேலே இருக்க மாட்டார்னா, அப்படி சொன்ன ஆளெல்லாம் பல வருடங்கள் இருந்த வரலாறுகளெல்லாம் பார்க்குறோம். அதுக்கான கேஸ் ஸ்டடியெல்லாம் இருக்குது. மருத்துவர் கைவிடப்பட்ட கேஸு, ஏதோ சாமியார்கிட்ட போனார், ஆசிரமத்துக்கு போனார், ஜெபம் தியானம் பண்ணி கொண்டு இருந்தார், அது சரியாயிருச்சு அல்லது மரணம் வரலை, வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். எந்த மருந்துமே எடுத்துக்கொள்ள, அதுக்கு மருந்து எடுக்கிறே நிறுத்திட்டான். ஏன்னா மருந்து எடுத்து பிரயோஜனம் கிடையாது, இவ்வளோதான் இருப்பேன், டாக்டர் கைவிட்டால். ஆனால் ஏதோ சாமியார்கிட்ட போய் மந்திர தீட்சை வாங்கி ஏதோ எல்லாம் அமைதியாக ஆசிரமத்தில் இருந்து ஜெபம் தியானம் பண்ணி கொண்டு அவர் பாட்டுக்கு இருந்தார், நோய் குணமாயிடுச்சு, சரியாயிருச்சு, நீண்ட காலம் இருந்து கொண்டு இருக்கிறாள். அப்படி எவ்வளவோ உண்டு. உண்மையிலேயே ஃபிசிக்கலாக வந்த நோயும் மனத்தினுடைய ஆரோக்கியத்தினால் குணப்படுத்த முடியுது. ஃபிசிக்கலாக நோயே இல்லாமல் மனதினுடைய கோளாறுனால உடம்புக்கு நோய் வருகின்றது இருக்குது. அதனால் எப்படி மனசில் இருந்து உடம்புக்கு நோய் வருதுங்கிறத முதல்ல சொல்கிறார். குன்று அணையாய் உரை என்ன? குன்று அணையாய்னா வசிஷ்டர் வசிஷ்டரை பார்த்து ஸ்ரீராமர் சொல்கிறார். குன்று அணையாய்னா குன்றை போல உயர்ந்த குணமுடைய வசிஷ்ட முனிவரே சொல்லுங்கள்னா. ராமர் கேட்டலும் என்ன? ராமர் கேட்டலும் வசிஷ்டன் கூறுகிற்பார் சொல்கிறார். நின்ற மனம் கலங்குதலும், இந்த நிலையாக இருந்த மனசு கலக்கத்தை அடைகின்றது. ஏதோ ஒரு விஷயத்தினால கலக்கத்தை அடைகின்றது, ஏதோ ஒரு விஷயத்தினால பாதிப்பை அடைகின்றது. அதான் கலக்கத்தை அடைய. அதனால் அது
பயத்தினால இருக்கலாம், இல்லை காமத்தினால இருக்கலாம். அமைதியாக இருந்த ஆள் புறத்தில் இருக்க ஒரு விஷயத்தை பார்த்து ஆசைப்பட்டார், ஆசை முற்றி முற்றி ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கல, ஆனால் இவனுடைய ஆசையானது அதிகமாகி கொண்டே போகிறது. அதனால காம நோயினால் மனசு கலக்கத்தை அடைகின்றது. அப்படி அடையலாம். அல்லது கோபத்தினால அடிக்கடி கோபப்பட்டால் இன்றைக்கி சொல்கிறாங்களே பிபி சுகர்லாம் அதிகமாகுதுன்னு, பிபி அதிகமாகுதுன்னு. அப்போ கோபத்தினால் மனசு அமைதியாக இருக்கிறது, ஏதோ ஒரு புற சூழ்நிலை மாறுபடுது, ஏதாவது ஒரு பார்த்து டென்ஷன் ஆகிடுறாரு, உடனே கோபம் வருது, கோபம் வந்தால் பிபி அதிகமாகுது, பிபி அதிகமானால் தலை சுத்தல் வருது, எல்லாம் வருது. அப்போ என்னது, மனசு கலங்குது. ஏதோ ஒரு காரணம், அது காமத்தினால இருக்கலாம், கோபத்தினால இருக்கலாம், இல்லை அதீதமான அன்புனால் இருக்கலாம், பொறாமையினால் இருக்கலாம். இப்படி மனசு இல்லை சோகத்தினால் ஏதோ பெரிய இழப்பு வந்து விட்டது, அதனால் பெரிய கவலை இருக்குது, அந்த கவலை மனதை தின்கின்றது, மனதை கலக்குகின்றது. சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை, எதுவும் விருப்பம் இல்லை, ஒரே இருக்காருன்னு. அப்படி மனசு கலங்குதுன்னா, மனசு கலங்குனா உடல் கலங்கும். உடலானது மனம் கலங்குதலும் உடல் கலங்கும். நல்லா நின்ற மனம்னா அது வரைக்கும் அமைதியாக இருந்த மனசு இந்த புறத்தில் ஏதோ ஒரு காரணம் ஏற்பட்டு காமமோ குரோதமோ கோபமோ மோகமோ பயமோ கவலையோ சோகமோ ஏதோ ஒரு காரணத்தினால கலக்கத்தை அடைகின்றது. அது கலக்கத்தை அடைஞ்சால் உடனே உடல் கலக்கத்தை அடைகின்றது. அடிக்கடி மனசு கலக்கத்தை அடைஞ்சால் அது உடலை பெரிய அளவில் பாதிக்கும். எப்போயாவது கலக்கத்தை அடைஞ்சால் உடனும் ஒரு கலக்கத்தை அடையும், பிறகு அது சரியாகிவிடும். ஆனால் தொடர்ந்து மனசு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு வந்தால் அது உடலில் நிரந்தரமாக ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தி விடும். அர்ஜுனனே பார்க்குறோம், அவ்வளவு சிறந்த வீரன். பகவத்கீதையில் முதல் அத்தியாயத்தில் கதையே என்னென்னா, அவ்வளவு சிறந்த வீரன், அவனுக்கு சமமான ஒரு வில் வீரன் உலகத்திலேயே கிடையாதுன்னா, அவ்வளவு சிறந்த வீரனாக இருக்கிறான். அவனுக்கு துணைக்கு பகவானே கூட வந்திருக்கிறார், தேரோட்டியாக பகவானே கூட இருக்கிறார். பீமன் இருக்கிறான், இவ்வளவு தர்மர் இருக்கிறார், மிகச்சிறந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள், பகவானே கூட இருக்கிறார். அவனே தனக்கு நேர் இல்லாத ஒரு சிறந்த வீரன். ஆனால் என்னென்ன, தன்னுடைய காண்டீவத்தை கூட தூக்க முடியல, நிற்கக்கூட முடியலைன்னா, அவனால் நிற்கவே கூட முடியலை. உடம்பு நடுங்குது, உதடு துடிக்குது, கண்கள் சிவக்குது, உடம்பெல்லாம் புல்லரிக்குது, வேர்வை வருகிறது, நிற்க முடியலை. தேர்தட்டில் அமர்ந்து விட்டான்னா எதனால், மனசோட கலக்கம். மனசோட அந்த யுத்த களத்தில் பார்த்து இவர்களெல்லாம் உறவினர்கள்னு ஏற்பட்ட அந்த சோகம், மோகம், மோகத்தினால் ஏற்பட்ட சோகம், அதனால் பலவீனத்தை அடைந்தான். அதனால் மனம் கலங்குதலும் உடல் கலங்கும். உடல் கலங்குனா என்னாச்சு, உடல் கலங்கி நேர் வந்து உற்றது ஒன்றும் அறியாமல் நேர் வழி விளங்கி தீ வழியில் ஓடா நிற்கும். இந்த உடம்பு அதோட சீரான இயக்கத்தில் இருந்து மாறி கண்ணா பின்னான்னு ஓட ஆரம்பிச்சிடும். அதனால் நேரு வழி விளங்கி தீ வழியில் ஓடா நிற்கும். அப்படின்னா தவறான மாறுபட்ட வழியில் அது செயல்பட தொடங்கும். அதனுடைய இயல்பான இயக்கத்திலிருந்து அது விலகி போய்விடும், மாறுபட்டு போய்விடும். அதுதான் உடம்புக்கு நோயாக வருகின்றதுன்னு அடுத்த பாட்டில் இன்னும் விவரிக்கப் போகின்றார். அதனால் ஒன்றும் அறியாமல், நேர் வந்து உற்றது ஒன்றும் அறியாமல், தனக்கு நேராக முன்னாடி வந்து வருகின்ற விஷயத்தை பற்றி சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அற்றதாக நேர் வழி விலகி, சாப்பிட்ட சாப்பாடு ஒத்துக்கலைன்னா, நல்ல உணவு தான், ஆனால் மனசோட கலக்கத்தினால உடம்போட இயக்கம் சீர்கெட்டு போச்சு. அதனால் உண்ணுகின்ற உணவு அது உடம்பில் பொருந்து. நல்ல உணவு தான், இட்லி தான், அதுவே சாப்பிட்ட உடனே வாந்தி ஆகிட்டா வந்துருச்சுன்னா, நல்ல உணவு உடம்பு சரியான இயக்கம் இல்லாத பொழுது உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத உணவாக அது ஆகின்றது. அதனால் ஒன்றும் நேர் வந்து உற்றது ஒன்றும் அறியாமல், உடம்புக்கு நல்லதை கூட உடம்பு ஏற்றுக்கொள்ள முடியாத சக்தி உடையதாக. அப்போது சாதாரணமாக உடம்பு எப்படி இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது அதற்கு கெடுதல் பண்ணுகின்ற ஒரு தப்பான பொருள் உள்ளே வந்தாக்கா அது நமக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லி அதை வெளித்தள்ளும். அதை வாமிட்டாகவோ அல்லது பேதியாகவோ அதை எப்படியாவது வெளியே தள்ளிட்டு நம்ம இயல்பான நிலைக்கு போகணும்னு உடம்பு பார்க்கும். ஆனால் இந்த உடம்பு சீர்கட்டு இருக்கிற பொழுது அதற்கு நல்லது செய்கின்ற மருந்து உணவையே கூட அது எடுத்துக்கொள்ளாமல் புறம் தள்ளும், அது வெளியே தள்ளிடும். பேதியாகுதுன்னு சொல்லி மாத்திரை சாப்பிட்டானா
மாத்திரையும் முழுசாக பேதியில் போயிடுச்சு, மாத்திரையும் வாந்தியில் போயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். சாப்பிட்ட இட்லியே வெளியே வந்துருச்சுங்கிறத பார்க்குறோம். அப்போ என்னது? உடல் கிளங்கி நேர் வந்து உற்றது ஒன்றும் அறியாமல், தனக்கு எது நல்லது கெட்டதுன்னே தெரிந்து கொள்ளாமல் நேர் வழி விலகி, நேரான வழியிலிருந்து விலகி தீவழியில் ஓடா நிற்கும், தப்பான வழியில் அது செல்லும். இது உடல் ரீதியான உணவு முதலானவைகள்லையும் பார்க்கலாம். மனசு கலங்கிறதுனால உடல் கலங்கி நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளாமல் அது அதனுடைய இயக்கமானது மாறி போய் விடுகிறதுன்னு ஒன்று. அப்புறம் மனசோட கலக்கத்தினால உடம்பு கலகி கடைசியில் என்னென்னா மனசோட அந்த குழப்பத்தினால எது நல்லது கெட்டதுன்னு தெரியாமல் தர்ம அதர்ம குழப்பம் வந்து அதர்மத்தை தர்மம் என்றும் தர்மத்தை அதர்மம் என்றும் எடுத்துக்கொண்டு தர்மத்தை விட்டு அதர்மத்தில் செல்லுகிறான். அந்த முடிவுக்கு தான் அர்ஜுனன் வந்தான். அவனுடைய மோகத்தினால மனசில் கலக்கம் வந்து சோகம் வந்து அப்புறம் புத்தி குழப்பம் வந்து எது நல்லது தர்மம் அதர்மம்னு தெரியாமல் யுத்தத்தை விடுறது தான் தர்மம்னா, யுத்தம் பண்ணுறது அதர்மம்னு முடிவு பண்ணிட்டான். அவனுடைய ஸ்வதர்மத்தையே விடுறதுக்கு அவன் தயாராகிட்டான். முடிவு பண்ணி ஒரே குழப்பமாக ஆகிவிட்டது. அதனால் நேர்வழி, அதனால் மனசு கலங்கிறதுனால உலக வாழ்க்கையிலேயே நேர்வழியிலிருந்து விலகி தப்பான வழிக்கு போகிற ஆளை பார்க்குறோம். அப்படி எவ்வளவோ பேர் தவறான பாதைக்கு போய் விடுகிறார்கள், அதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் தவறான பாதைக்கு போனான்னாக்கா உணவு முதலான எல்லாமே மாறி போய் விடுகிறது. அவன் சீரான நிலைமைக்கு இயல்பான நிலைமைக்கு திரும்புதல்ங்கிறதே சரியில்லை. மனசோட கலக்கம் என்னென்னா அதை சாந்தப்படுத்துறதுக்காக நேராக மனமகிழ் மன்றத்துக்கு போனார்னா, மனசில் சோகம் இருக்குது, சோகத்தை போக்குறதுக்காக இங்கே அதை போக்குறதுக்காக மனமகிழ் மன்றத்துக்கு போய் சரக்கை ஊற்றுனாருனாக்க அதுக்கப்புறம் அந்த உடம்பு உருப்பிடுமா மனசு உருப்பிடுமா? அது போய் கொண்டு வழி விலகி, அதனால் நேர் வழி விளங்கி தீ வழியில் ஓடா நிற்கும், போயிடும். அப்படியே அது போய்விடும். நல்ல போதைப் பொருளுக்கு இப்படியெல்லாம் போய் அடிமையாக ஆகிவிடுகிறார்கள். ஒரு காலத்தில் அது வந்து 50 வயசு 60 வயசு இல்லை 40 வயசுக்கு மேலே குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் இருக்குது, இல்லை பொருளாதார பிரச்சனை இருக்குது, மனைவி சண்டையினால் குடிக்க போனான். இப்போ ஸ்கூல் படிக்கிற பையனே இந்த போதை மருந்துக்கு போயிட்டுருக்கான். ஸ்கூல் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஏதோ ஒரு மோகத்தினால அந்த ஏதோ ஒரு காரணம், காதல் தோல்வி, அது இது ஏதோ ஒன்று போதை பழக்கத்துக்கு போய் அப்படியே கெட்டு போயிடுறான். இப்போ மனசில் இருக்கக்கூடிய கலக்கம் தவறாக சரின்னு நினைக்கிறது, சரியாக தவறுன்னு நினைக்கிறது, ஸ்கூலுக்கு படிக்க போகாமல் வேறு ஏதோ பண்ணிக்கொண்டு அவன் வந்து உடலையும் கெடுத்து மனதையும் கெடுத்து தீவழியில் போய் அழிந்து போகிறார்கள். அது இருக்கட்டும். இங்கே அது உடம்புக்குள்ளே என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத மேற்கொண்டு விவரிக்கின்றார். பாட்டை படிக்கலாம். பாட்டையும் படிச்சுட்டோம். அடுத்த பாட்டுக்கான விளக்கம். பிறை அம்பு படும் மான் போல். இந்த அம்பானது பிறை வடிவத்தில் இருக்கக்கூடிய அன்புனால் தாக்கப்பட்ட மான் போல முறிந்து ஓடும். நேராக இயல்பாக சுதந்திரமாக ஓடிக்கொண்டிருந்த மான் யாரோ ஒரு வேடன் அம்பு விட்டால் அம்புனால் பாதிக்கப்பட்டு விட்டது, அதுக்கு வலி வேதனை இருக்குது. உடனே என்ன பண்ணுது? அதுக்கு நேராக ஓட முடியலை, கண்ணா பின்னான்னு ஓட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த வலி வேதனையினால் காலில் அடிபட்டிருக்கு. அப்படிங்கிற பொழுது அது முறிந்து ஓடும்னாக்க அது சீரான இயக்கத்தை விட்டு தலைதெறிக்க எப்படியோ இங்கே அங்கே அப்படி இப்படின்னு எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியாமல் மிரண்டு ஓடும்னா அந்த மாதிரி உடம்போட இயக்கமே மாறி போய் விடுகிறதுனா. ஓடும் கலக்கத்தால் பிராணவாயு நிறைகின்ற சமம் இன்றி பறந்து ஓடும். உள்ளே என்னாச்சு? இவன் தப்பான மனசு கலங்குச்சு, அதனால் உடம்பு கலங்குச்சு. உடம்பை சமன்படுத்துறதுக்காக வேறு ஏதோ நல்ல பொருளை கொடுக்காம தப்பான பொருளை உள்ளே கொடுத்தா அதை சாந்தப்படுத்துகிறேன்னு நினச்சி அது என்னாச்சு? உடம்பினுடைய உள்ளுறுப்புகளை பாதிக்க தொடங்கியது. அதனால் பிராணவாயு நிறைகின்ற சமம் இன்றி, பிராணவாயுவானது சீரான இயக்கம் இன்றி, முறையான இயக்கம் இன்றி பறந்து ஓடும். அதுவும் கண்ணா பின்னான் உள்ளுறுப்புகள் சிதறி ஓட ஆரம்பிக்கின்றது. அதனால் இந்த மதுவோ அல்லது சிகரெட்டோ வேறு ஏதோ போதைப்பொருள் உள்ளே போகுதுன்னா உள்ளே போனால் அது என்ன ஆகுது? இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இயல்பான இயக்கத்தை, பிராணனுடைய இயக்கத்தை அது பாதிக்கின்றது. அப்போ அது சீரற்ற தன்மையை பெறுகின்றது. நாடிகளும் நிலையில் நில்ல, அந்த நாடிகளெல்லாம் நிலையான இயக்கத்திலிருந்து விலகி மாறுபட்ட இயக்கத்தை அடைகின்றன.
அரைகின்ற ஜீரணமும் அஜீரணம்னா ஜீரணம் ஆகாமல் போகிறது, தப்பாக ஜீரணமாகிறது. அதிஜீரணம்னா அளவுக்கு அதிகமாக பசிக்கிறதுனா அதுவே ஒரு நோய். எவ்வளவு பசிக்கணுமோ அவ்வளோ பசிக்கணும். ஆனால் இந்த மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு இருந்தாக்க கண்ணா பின்னான்னு சாப்பிடுவாங்கிறான். அது ஏதோ ஒரு விதத்தில் அதை போக்கிக் கொள்ளணும். உடம்புல சில தேவையில்லாத இந்த மன அழுத்தத்தினாலேயோ பயத்தினாலேயோ உடம்புல சில ஹார்மோன்கள் அளவுக்கு அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிருது. பசியை தூண்டுகின்ற அந்த சுரப்பிகள் அளவுக்கு அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிருது. அதனால் எவ்வளவு சாப்பிட்டாலும் அவனுக்கு பசி அடங்கிறது இல்லை, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அது அதிஜீரணம்னா அது அளவுக்கு அதிகமாக ஜீரணமாகிறது, அல்லது சாப்பிட்டது ஜீரணமாகாமல் போயிருதுன்னு. குஜீரணம்னா குஜீரணம் அறகுறையாக ஜீரணமாகிறது, முழு அஜீரணம் ஜீரணமாகவே ஆகாமல் போகிறது இல்லை, ஆகாமல் போகிறது. அப்புறம் அதிஜீரணம்னா ரொம்ப அதிகமாக ஜீரணமாகி கூடுன்னு நிறைய சாப்பிட தூண்டுறது. அப்படி நிறையா சாப்பிட்டா என்ன ஆகும்? அதெல்லாம் ஓவர் கொழுப்பாக மாறி உடம்புக்கு கெடுதல் தான் பண்ணும். ஆகி அன்னம் உரைகின்ற உடலுக்கு கூற்றம் ஆம்னா இந்த உடம்பு அந்த உணவானது அப்படிப்பட்ட அந்த உணவானது உடம்புல தங்கி உடம்புக்கு பகையாக கூற்றமாக யமனாக ஆகிவிடுகிறது. சாப்பிட்ட உணவு ஜீரணமாகி அது சக்தியாக ஆகி உடம்புக்கு போகணும், கழிவுகள் வெளியே போகணும். அது ஜீரணமாகாமல் கழிவு வெளியே போகாமல் உடம்புக்குள்ளேயே ஜீரணமே ஆகாது. அப்புறம் கழிவும் வெளியே போக மலச்சிக்கல்னா இந்த மனச்சிக்கல் வந்தால் மலச்சிக்கலும் வரும். மனசில் சிக்கல் வந்தாக்க அது மலச்சிக்கலை உண்டு பண்ணும். அப்போ உண்ட உணவு ஜீரணமாக சரியாகாது, அதனால் உடம்புக்கு போதுமான சக்தி போகாது. அப்புறம் அந்த தேவையான கழிவு வெளியே போகாது, உடம்புக்குள்ளேயே இருக்கும். அது உடம்புக்குள்ளேயே இருந்தால் அதுதான் பல நோய்களுக்கு காரணமாக ஆகின்றது. அதனால் உடம்புக்குள்ளே இருக்கின்ற உணவு சக்தியாக மாறாமல் இருக்கின்ற உணவு, கழிவாக வெளியாகாத உணவு கூற்றமா அது உடம்புக்கு யமன். நாடி உயிர் உழைவினாலே இந்த நாடி உழைவினாலே, நாடி உயிர்ங்கிறது பிராணன், நாடிகள் பிராணன் அதனுடைய சீரான இயக்கம் பாதிக்கப்படுவதினால், உழைவுனா குழஞ்சு போகிறதுன்னு சொல்கிறோமே, குழஞ்சு போகிறதுன்னா அதனுடைய முறையில் இருந்து மாறிப்போதல், அதனால் நோய் வருகின்றது. அதனால் மனசில் ஏற்படுறது உடலை இவ்வாறு பாதிக்கின்றதுன்னு சொல்லியிருக்கிறார். அடுத்த பாடலை மட்டும் படிப்போம், விளக்கம் அடுத்த வகுப்பில் பார்க்கிறோம். உடலுள்ளே விரோதத்தால் உரைகின்ற அன்னம் வேற்று உருவமாகி விடலுறா நோயாகும் இவ்வகையால் ஆதியினால் வியாதி உண்டாம் தொடர் உறா ஆதி நசித்திடுமாகில் வியாதிகளும் துஞ்சிப் போகும். கடவதா மந்திரத்தால் வியாதிகள் நீங்கிடும். நெறியை கலரக் கேட்பாய். என்னுடைய அர்த்தத்தையும் பார்த்துடலாம், தெளிவாக எளிமையாக இருக்கிறது தான். உடல் உள்ளே விரோதத்தால் உரைகின்ற அன்னம் வேற்றுருவமாகி, இந்த உடம்புக்குள்ளே போன உணவு அது சரியாக முறையாக ஜீரணமாகி சக்தியாக ஆகாமல், அப்புறம் அந்த சக்கையானது கழிவாக வெளியேறாமல் அது விரோதமாக மாறுபட்டு உடம்புக்குள்ளேயே இருந்தால் உரைகின்ற அன்னம் வேற்று உருவமாகி அதுவே விஷமாக மாறிடுது. அது விஷத்தன்மையை அடைகின்றது. வேற்று உருவமாகி அமிர்தமாக இருக்கிறது விஷமாக ஆகிவிடுகிறது. உடம்புக்கு பலத்தை ஆரோக்கியத்தை தரக்கூடியது உடம்புக்கு நோயை தருவதாக ஆகிவிடுகின்றது. அதனால் வேற்று உருவமாகி விடலுறா நோயாகும். அது நீக்க முடியாத தீராத வியாதியாக ஆகின்றது. இவ்வகையால் இப்படியினால் ஆதியினால் வியாதி உண்டாகும். இப்படி மனதில் ஏற்படுகின்ற கலக்கம், மன அழுத்தம், மனக்குழப்பம் அதில் இன்றைக்கி நிறையா இருக்குதுன்னு பார்க்குறோம். இதெல்லாம் ஏன்னா ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லை, மன அழுத்தத்தை போக்கிக் கொள்வதற்கு சரியான வழிமுறைகள் நம்பிக்கை, அதன் வழிமுறைகள் எது பெரியோர்கள் சொல்லியிருந்தாங்களோ அதில் நம்பிக்கை இல்லாமல் போச்சு. அதனால் தவறான வழிமுறைகளை கை கொள்ளுகிறான். அது ஆபத்தாக ஆகின்றது. அதிகமான மன அழுத்தம் பார்க்குறோம். இன்றைக்கு அதிகமான நோய் இருக்குது. எந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளருதோ, மருத்துவம் வளருகின்றதோ, புதிதான மருந்துகள் கண்டுபிடிக்கப்படுதோ அந்த அளவுக்கு மிகுதியான நோய்களும் இருக்குது. இப்போ இருக்கிற அளவுக்கு மருத்துவ வசதிகள் 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை.
இப்போ இருக்கிற அளவுக்கு நோய்களும் 100 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. இந்த பிபி சுகர்லாம் யாரோ பணக்காரருக்கு வரக்கூடிய நோய்னா, இப்போ சாமானியமாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நோயாக ஆகிவிட்டது. அதை ஒட்டி எத்தனையோ நோய்கள் இருக்குது. அப்போ விஞ்ஞானம் வளர்ந்துருந்தால் காலப்போக்கில் நோய் குறைஞ்சி தானே போகணும், உடல் ஆரோக்கியம் அதிகமாகிட்டு தானே போகணும். ஆனால் என்னென்ன நேர் மாறாக இருக்குது. என்ன காரணம்? மருத்துவ ரீதியாக வளருதே ஒழிய மனோ ரீதியாக அதிகமான அழுத்தம் உண்டாகின்றது. சமூகத்தினுடைய தவறான கொள்கைகளால், தவறான பண்பாட்டு முறைகளால் மனம் சார்ந்த நோய்கள், மனதுக்கு அழுத்தம் அதிகமாகுது. அதனால் உடல் ரீதியான நோய்களும் மிகுதியாகின்றன. இருக்கட்டும். இவ்வகையால் ஆதியினால் வியாதி உண்டாகும். அதனால் தொடர்வுறா ஆதி நசித்திடும் ஆகில் வியாதிகளும் துஞ்சி போகும். இந்த தொடர்ந்து வராமல் மனநோயானது நீங்கி போனால் உடலுக்கு வருகின்ற நோய்களும் அழிந்து போகும். சரி, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அவளையே சொல்ல போகிறார். கடவதா மந்திரத்தால் வியாதிகள் நீங்கிடும் நெறியை கலரக்கேளாய். கடவதான உச்சரிக்கின்ற மந்திரத்தினால் இந்த மனதில் வருகின்ற வியாதிகள் நீங்குவதற்கான நெறியை உபதேசம் செய்கின்றேன், கேட்பாயாக. அப்போ இந்த மந்திர ஜபத்தினால, ஆன்மீக சாதனைகளால் எப்படி நம்மளுடைய உடல் வாழ்க்கையானது நோயில்லாமல் சீராக ஆகின்றதுங்கிற அறிவியலை அடுத்து சொல்லுகின்றார். அதை நாளை வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி முர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.